வெல்கம் பேக் டு விவி இன்ஃபோடெக் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸோ சிஆர்எம் மாடியூல்ல பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருப்போம் லீட்ஸை. ஸோ அந்த லீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் மோஸ்ட் ஆஃப் என்ன பண்ணுவாங்கன்னா அது வந்து ஒரு ரிப்போர்ட்டிங்காக கேட்பாங்க. ஸோ அந்த ரிப்போர்ட்டிங் சிஸ்டம் வந்து எப்படி ஓடல வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்குது அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சிஆர்எம் மாடியூல் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட லீட்ஸ் எல்லாமே இந்த இடத்துல வியூ ஆகுது. ஸோ இங்கே ரிப்போர்ட்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ அங்கே நான் போய்க்கிறேன். அதில் வந்து ஃபோர்காஸ்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மந்த்து அதாவது அக்டோபர், நவம்பர் மந்த்து, டிசம்பர் மந்தோட அந்த எல்லா லீட்ஸுமே நமக்கு வந்து எடுத்துகிட்டு வந்து காட்டுது. தென் வந்து பைப்லைன்ஸ். ஸோ பைப்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா வியூஸ் வந்து அதாவது நம்மளோட லீட்ஸ் வந்து என்னென்ன ஸ்டேஜில் இருக்குது, அதோட கவுண்ட் எத்தனை. ஸோ இந்த மாதிரில வந்து நமக்கு ரிப்போர்ட்டிங்கில் இருக்குது. ஸோ இது இல்லாமல் நம்ம வந்து பைப்லைனில் போயிட்டோம் அப்படின்னா, ஸோ இங்கே ஃபில்டர் ஆப்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ இங்கே வந்து இந்த சர்ச் பாரில் ஃபில்டர் ஆப்ஷன் போனோம் அப்படின்னா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா குரூப் ஐயாக நம்ம வந்து பிரிச்சுக்க முடியும். தென் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் நம்மளோட ஃபில்டர் வந்து பண்ணிக்க முடியும். மை பைப்லைனு, அன்அசைன்டு, ஸோ கிரியேஷன் டேட்டு, அதை பேஸ் பண்ணி நம்மளால எடுத்துக்க முடியும் கிரியேஷன் டேட் வச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒன், இது வந்து ஒன் மட்டும் நம்மளோட இதில் எத்தனை இருக்குது, ஆன்கோயிங்ல எவ்வளோ இருக்குது அப்படின்றத மட்டும் தனியாக நம்மளால செப்பரேட் எடுத்துக்க முடியும். மேபி லாஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னா லாஸ்ட் மட்டும் தனியாக நம்மளால எடுத்துக்க முடியும். தென் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சேல்ஸ் பர்சன் இருக்கு இல்லையா? ஸோ அதை நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் சேல்ஸ் பர்சனோட லிஸ்ட் மட்டும் தனியாக வந்து நமக்கு வந்து விசிபிள் ஆகி காட்டுது. தென் மறுபடியும் நான் வந்து பண்ணுறேன் குரூப் வைல ஸ்டேஜ் வைஸ். இது ஆல்ரெடி ஸ்டேஜ் வைஸ் தான் இருக்குது. ஸோ அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் என்ன பண்ணுறேன்னா சிட்டி வைஸ் இது டீம் வைஸ் கேட்டுறேன். இப்போ வந்து சேல்ஸ் டீம் வைஸ் கேட்குறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸு நம்மகிட்ட மொத்தம் 3 டீம் இருக்குது. சேல்ஸு, சென்னை டீம், ஒன்று ப்ரீ சேல், இந்த மாதிரி இருக்கும். தென் வந்து நமக்கு இந்த வியூவில் லிஸ்ட் வியூவும் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட்டாக சேல்ஸில் 10 லீட்ஸ் இருக்குது, சென்னை டீமில் ஒரு லீடு, ப்ரீ சேலில் 7 லீட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம வியூஸ் வந்து மாற்றியும் பார்த்துக்க முடியும். தென் நான் என்ன பண்ணுறேன்னா மறுபடி ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிரியேஷன் டேட்டு, எக்ஸ்பெக்டட் க்ளோசிங் டேட்டை வச்சு நம்ம ஃபில்டர் எடுத்துக்க முடியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா கஸ்டம் குரூப்பும் அவைலபிள் இருக்குது. இங்கே வந்து நம்மளுக்கு நிறைய ஃபீல்டு இருக்குது. இது மூலிமா நமக்கு தேவையான ரிப்போர்ட்ஸ் வந்து மாடிஃபை பண்ணிக்க முடியும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா சேல்ஸ் டீம் அப்படி எடுத்துக்கிறேன். ஸோ அந்த சேல்ஸ் டீம் வந்து மோஸ்ட் ஆஃப் இதை வந்து ரெகுலராக நம்ம கேட்குறாங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த இதை வந்து இந்த இந்த ஃபில்டரை மட்டும் நம்மளால சேவும் பண்ணிக்க முடியும் இதில். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த நம்ம பண்ணியிருக்கிற சர்ச்சை வந்து சேவ் பண்ண போகிறேன். இப்போ வந்து சேவ் கரண்ட் சர்ச் இருக்குல்ல, இதை கொடுத்துட்டு நம்ம வந்து இதுக்கு ஒரு ஹெட்டிங் டீம் வைஸ் ரிப்போர்ட் கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ சேவ் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா வெளியில் வந்துடுறேன் மை பைப்லைனுக்கு. ஸோ இங்கே நம்மளோட லீட்ஸ் மட்டும் தான் இருக்குது. ஆனால் இப்போ மேனேஜ்மெண்ட் திடீர்னு ரெகுலராக நமக்கு டீம் வைஸ் வேணும் அப்படின்னு ரிப்போர்ட் கேட்டாங்கன்னா நம்ம போய் ஃபில்டர் எடுத்து பண்ண தேவையில்ல. டக்குன்னு இங்கே போகிறோம், டீம் வைஸ் ரிப்போர்ட் எடுக்கிறோம். ஸோ இது அப்படியே எடுத்து நம்ம ரிப்போர்ட்டிங் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வேரியபிள் ஆப்ஷன்ஸ் வந்து போர்டில் அவைலபிளில் இருக்குது. நம்ம வந்து இதை எக்ஸாக்டாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா நல்ல ஒரு growth இருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.